கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய ஈடு இணையற்ற இனிய வல்லமையுள்ள நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்புடன் இந்த நாளின் ஆராதனைக்கென்று வாழ்த்தை வரவேற்கிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் யாவரும் இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நம் மத்தியிலே ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்முடைய திருச்சபையின் மூப்பர் திரு எம் சாம் ஐயா அவர்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பார்கள். அவர்களோடு இணைந்து நாமும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான இந்த மனமகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளில் இந்த காலை வேளையில் ஆண்டவரே உடைய சமூகத்திற்கு ஆண்டவரே நாங்கள் வரும்படியான கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் பாராட்டினமைக்காக நன்றியுடன் துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ அப்பா, நாங்கள் வீடுகளில் இருந்து நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவர் இந்த காணொலி வழியாய் தகப்பனே. இதோ ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரும் உடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. இதோ அப்பா, நாங்கள் கடந்து வந்த ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவரே, இதோ உடைய மேலான கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி அரவணைத்து ஆசீர்வதித்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி வந்தமைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த புது மாதத்தையும் நாங்கள் காண நீர் எங்களுக்கு கிருபை தந்தரே அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ தேசத்தில் காணப்படுகிற எல்லா விதமான இந்த சூழ்நிலைகள் ஆண்டவரே உம்முடைய மேலான நாமத்தினால் ஆண்டவரே முற்றிலுமாய் மாறும்படியாய் நீர் ஆண்டவரே தயவு பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மனமிறங்கும் ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தின் மீது நீர் மனமிறங்கும் ஆண்டவரே. இந்த சூழ்நிலைகள் முற்றிலுமாய் மாறி போகட்டும் உடைய மேலான நாமத்தினால. இது இந்த நாளின் ஆராதனையில் கூட நம்முடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு இதை கலந்து கொள்ளும்படியான கிருபைகள் நீர் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மின்சாரங்களை எங்களுக்கு சாதகமாக்கி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆராதனைகளுக்கு தடையாக இருக்கிற எல்லா விதமான அந்தகார கிரியைகளும் நஸ்ரேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேறறுத்துப்படப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இந்த எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. இதோ பாடப்போகிற பாடல்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேட்க போகிற செய்திக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதியின் வேலையை நீர் ஆசீர்வதியும். எங்களை முற்றிலுமாய் மறைத்து நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ செய்தி கொடுக்க போகிற மகனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுக்கும் பிரோஜனம் இல்லாதவர்கள். இம்மட்டுமாய் இதோ எங்களை நீர் காக்கிற தேவனாய் இருக்கிறீர். இனியும் எங்களை காக்க நீர் மாத்திரமே வல்லவராய் எபினேசராய் இருக்கிறீர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, இப்பொழுதும் ஆராதனைக்கு ஆரம்பமாக இசை பாடல் புத்தகத்தில் உள்ள 23வது பாடலை ஆண்டவருக்கு மகிமையாய் நாம் பாடுவோம். போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரே இவ்வேளையிலே நன்றியுடனே. போற்றுவோமே என் தேவரீரே
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இப்பொழுது நாம் சங்கீதம் 51 முறையாக நாம் வாசிப்போம். நம் மத்தியிலே நம்முடைய திருச்சபையின் மூப்பர் திரு ஜான்சன் ஐயா அவர்கள் நமக்காக வாசிப்பார்கள். அவர்களோடு இணைந்து நாமும் முறையாக வாசிப்போம். முறையாக வாசிக்கப்பட வேண்டிய சங்கீதம் 51. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமர என்னை சுத்திகரியும். என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீ பேசும்போது உடைய நீதி விளங்கவும், நீ நியாயந்திருக்கும்போது உடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கிண்ணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீ நொறுக்கின எலும்புகளில் களிகூரும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இதயத்தை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் தந்து உற்சாகமான ஆவியை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, இரத்த பலிகளுக்கு நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனுக்கு இருக்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நன்மை செய்யும் இறுதி வசனத்தை நாம் அவரும் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியுமாகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பலிபீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய ஆதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரித்து உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் இருந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்தில் எழுந்தினார். பரமத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசு வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசபையும் பரிசுத்தமான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயர்த்துதலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். அன்புக்குரியவர்களே, நாம் மீண்டுமாக அமர்ந்த வண்ணமாக ஈசையை பாடல் புத்தகத்தில் உள்ள 124வது பாடலை நாம் ஆண்டவருக்கு மகிமையாய் பாடுவோம். நிகரே இல்லாத சர்வேசா. சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா, நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா 10,000 நாவுகள் கூடா, துதி பாடிட இயேசுநாதா 10,000 நாவுகள் கூடா, நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா.
பரிசுத்தரே எங்கள் தேவனை தரிசிக்கவே உங்கள் இயேசுவே பரிசுத்தரே எங்கள் தேவனை தரிசிக்கவே துதிகளுடன் கவிகளுடன் தூய தூயனை நெருங்கிடுவோம் துதிகளுடன் கவிகளுடன் தூய தூயனை நெருங்கிடுவோம் நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா கல்லும் மண்ணும் என் கடவுளல்ல கையில் சித்திரம் தெய்வமல்ல கல்லும் மண்ணும் என் கடவுளல்ல கையில் சித்திரம் தெய்வமல்ல ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம் ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம் நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா பொருள்களும் அறிந்திடுமே மண்ணும் மாயையும் மறைந்திடுமே பொருள்களும் அறிந்திடுமே மண்ணும் மாயையும் மறைந்திடுமே இதிலும் இலை பெரும் பொருளே இயேசுவாண்டவர் திருவருளே இதிலும் இலை பெரும் பொருளே இயேசுவாண்டவர் திருவருளே நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா தேவமைந்தனாய் அவதரித்தார் பாவசூரனை மடங்கடித்தார் தேவமைந்தனாய் அவதரித்தார் பாவசூரனை மடங்கடித்தார் மனிதனுக்காய் உயிர் கொடுத்தார் மாலும் மாந்தரை மீட்டெடுத்தார் மனிதனுக்காய் உயிர் கொடுத்தார் மாலும் மாந்தரை மீட்டெடுத்தார் நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா கொண்டடித்திடும் அலைகளையும் கால் மிதித்திடும் கர்த்தரவர் கொண்டடித்திடும் அலைகளையும் கால் மிதித்திடும் கர்த்தரவர் அடங்கிடுமே அதட்டிடவே அக்கறை நாம் சேர்ந்திடவே அடங்கிடுமே அதட்டிடவே அக்கறை நாமும் சேர்ந்திடவே நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா ஜீவன் தந்தவர் மரித்தெழுந்தார் ஜீவதேவனை உயிர்த்தெழுந்தார் ஜீவன் தந்தவர் மரித்தெழுந்தார் ஜீவதேவனை உயிர்த்தெழுந்தார் மறுபடியும் வருவேன் என்றார் மாசந்தோஷனால் நெருங்கிடுதே மறுபடியும் வருவேன் என்றார் மாசந்தோஷனால் நெருங்கிடுதே நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே,
இந்த நாளுக்குரிய சிறப்பு திருமுறை பகுதியை நாம் வாசி கேட்போம். நம் மத்தியிலே நம்முடைய திருச்சபையின் பொருளாளர் திரு எபினேசர் ஐயா அவர்கள் வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சிறப்பு வேத பாடம் யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 31 வரை. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராம் முழுதும் பலத்த கீழ்காட்டினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலப்புறத்திலும் அவர்கள் இடப்புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினி மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவருடைய ரதங்களிலிருந்து உருளைகளை கலவவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடிப்போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவருடைய ரதங்கள் மேலும் அவருடைய குதிரை வீரர்களும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவிலே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரர்களையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர் இடப்புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்தில் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் இடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். வாசிக்க வேண்டிய சிறப்பு இதோட வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு சில அன்பான அறிவிப்புகள். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் தமிழக அரசின் அறிவுறுத்தலின்படியாக வழிபாட்டு தலங்களெல்லாம் மூடப்பட்டுள்ளது. ஆகவே திருச்சபையில் ஆராதனைகள் நடைபெற முடியாத சூழ்நிலை உள்ளது. பிரியமானவர்களே, ஆனாலும் கூட ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் இந்த ஆன்லைன் சிறப்பு ஆராதனை மூலமாக நாம் ஒருவர் சந்திக்க, ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் கிருபை பாராட்ட இருக்கிறார். வெகு விரைவிலே இந்த சூழ்நிலைகளெல்லாம் மாறி கர்த்தர் ஒரு நல்ல நிலையை நமக்கு அருளும்படியாக ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த வாரம் தங்கள் பிறந்த நாட்களை அனுசரிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் 3/5/2021 அன்று சகோதரி ஜெயசீலி பிச்சமணி அவர்கள், 3/5/2021 அன்று திரு ரோட்ரிகஸ் நவநீதகுமார் ஆல்ஃபர்ட் நித்யானந்தம் அவர்கள், 4/5/2021 அன்று திருமதி மேரி ஆப்ரகாம் அவர்கள், 4/5/2021 அன்று திருமதி டோரா ஜபகுமார் அவர்கள், 4/5/2021 அன்று திரு எம் தேவசகாயம் அவர்கள், 4/5/2021 அன்று திரு எஃப் செர்வின் சாமுவேல் அவர்கள், 5/5/2021 அன்று செல்வன் டி இமானுவேல் தனபால் அவர்கள், 6/5/2021 அன்று சகோதரி திருமதி கேத்ரின் ஜெயசித்ரா சார்லஸ் அவர்கள், 6/5/2021 அன்று திரு வி எபினேசர் அவர்கள், 6/5/2021 அன்று மிஸ் ஸ்வீட்லின் சிந்தியா ராஜாதி டேவிட் சாலமன் அவர்கள், 6/5/2021 அன்று திரு டி செல்வ மகாராஜன் அவர்கள், 7/5/2021 அன்று சகோதரி திருமதி கிரிஜாராணி தனபால் அவர்கள். திருமண நாளை அனுசரிக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் 3/5/2021 அன்று மிஸ்டர் ஜி டென்னிசன் அண்ட் மிஸ்ஸஸ் எப்சிபாட் பிரேமா டென்னிசன் அவர்கள், 3/5/2021 அன்று மிஸ்டர் சார்லஸ் கவிரங்கராஜன் அண்ட் மிஸ்ஸஸ் ஜெயசித்ரா சார்லஸ் அவர்கள், 5/5/2021 அன்று மிஸ்டர் ஐ ஜான் பிச்சை அண்ட் மிஸ்ஸஸ் ஜீவானந்தி ஜான் பிச்சை அவர்கள், 5/5/2021 அன்று மிஸ்டர் பி ஜான் டேவிட் அண்ட் மிஸ்ஸஸ் கலைவாணி ஜான் டேவிட் அவர்கள்,
6/5/2021 அன்று மிஸ்டர் கே ஞானதுரை அண்ட் மிஸ்ஸஸ் எஸ்தர் முத்துசெல்வி ஞானதுரை அவர்கள். 7/5/2021 அன்று மிஸ்டர் ஏ ஜபகுமார் அண்ட் மிஸ்ஸஸ் டோரா ஜபகுமார் அவர்கள். 7/5/2021 அன்று மிஸ்டர் ஏ பிலிப் லாரன்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ் விஜயராணி பிலிப் லாரன்ஸ் அவர்கள். 8/5/2021 அன்று மிஸ்டர் எஸ் பீட்டர் பிரபாகர் அண்ட் மிஸ்ஸஸ் தங்க திலகா பீட்டர் பிரபாகர் அவர்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை அனுசரிக்க உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் திருச்சபையாக அன்போடு உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாய் உமக்கு நன்றியோடு இந்த உலகிலே வாழும்படியான பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் இரக்கமாய் தாரும் சுவாமி. இம்மட்டும் வழி நடத்துமாறு இனியும் எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து நடத்தும். அதிலும் குறிப்பாக ஆண்டவரே, பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை ஆண்டவரை அனுசரிக்க இருக்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பெயர் வாசித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். அவருடைய தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் சமுதாய பணிகளிலும் ஆவிக்குரிய நிலையிலும் ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற இந்த புதிய ஆண்டிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் அவர்கள் காண ஆண்டவர் நீர் வேண்டி அருளை பரத்திலிருந்து தாரும். உம்முடைய பிள்ளைகளோடு ஒவ்வொரு நாள் அவர்களை பாதுகாத்து கொள்ளும். இந்த புதிய ஆண்டு முழுவதும் நல்ல சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் மேன்மையும் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தந்து கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்ற திரு வார்த்தையின்படியாய் அப்படிப்பட்ட நன்மைகளை விடத்தில் பெற்று உமக்கு மகிமையாய் ஜீவிக்க அவர்களுக்கு வேண்டிய அருளை தாரும். எங்களை தாழ்த்துகிறோம். விசேஷமாக இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் யாவரும் உம்முடைய பிள்ளைகளை அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம், அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் திருச்சபை ஊழியங்களையும் கூட நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த புதிய மாதத்தின் முதல் வாரத்தின் முதல் நாளில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த நல்ல நாளிலும் நாம் யாவரும் இணைந்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்முடைய திருச்சபையின் மூப்பர்கள் இந்த நாளில் இந்த துதி ஸ்தோத்திர ஆராதனை நமக்காக அவர்கள் அன்போடு ஏறெடுப்பார்கள். அவர்களோடு இணைந்து நாமும் ஆண்டவரை துதித்து ஜெபித்து அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. அன்பின் பிதாவே, கடந்த 4 மாதங்களாக எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதத்தின் முதலாவது வாரத்திலே ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த நீர் கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளை ஆண்டவரே, உம்மை நாங்கள் தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். உமக்கு பிரியமான ஆராதனை எடுக்க எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. புத்தியுள்ள ஆராதனை எடுக்க எங்களுக்கு கிருபை செய்யும் அப்பா. நீர் ஆராதனையை அங்கீகரித்துக் கொள்ளுங்க. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்கள் அனைவரையும் நிரப்ப வேண்டுமா உம்முடைய சமூகத்திலே கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. Oh, praise you Jesus, praise you Lord, praise you Father. Oh, thank you Lord. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், கிருபை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எல்லா காலங்களிலும் நாம் அவரை ஸ்தோத்தரிக்க கடவோம். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை நாம் துதிப்போம். அவரை துதிப்பதற்கு நேர காலம் இல்லை, எப்பொழுது வேண்டுமானாலும் துதிக்கலாம். எல்லா நேரங்களிலும் நன்றியோடு அவருக்கு நாம் பாடி துதிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை காத்தவர். ஹல்லேலூயா. ஓ, அவர் நம்முடைய எல்லாவற்றிலும் எல்லாவுமாய் இருக்கிறவர். நம்முடைய ஆதியும் அவரே, நம்முடைய அந்தமும் அவரே, நம்முடைய தேவனும் அவரே, நம்முடைய ஜீவனும் அவரே. நம்முடைய ஜீவனை நாம் போற்றி பாடுவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Lord, thank you Father. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. உம்மை எல்லா காலங்களிலும் நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் உம்மை போற்றுகிறோம், நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். ஹல்லேலூயா. ஜீசஸ். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். பாடுமா? எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த
நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா. எந்த வேளையிலும் உம்மை நாங்கள் துதிப்போம் ஆண்டவரே. உம்மை துதிப்பதே எங்களுக்கு இன்பமாயிருக்கிறது. உம்மை போல அழகுள்ளவர் இந்த பூமியிலே ஒருவரும் இல்லையா. உம்மை போல ஒரு தெய்வத்தை நாங்கள் கண்டதில்லை ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. நம்மை இதுவரை குறைவில்லாமல் காத்த தெய்வம். ஹல்லேலூயா. இதுவரை எல்லா தேவைகளையும் சந்தித்தவர். இந்த சூழ்நிலையை எப்படி நாம் கடந்து வரப்போகிறோம் என்று திகைத்த நேரத்தில் எல்லாம் கரங்களை பிடித்து நம்மை அழைத்து வந்த அழகுள்ள தெய்வம் அவர். ஹல்லேலூயா. ஓ, இதுவரை அப்படி ஒரு தெய்வத்தை நாம் கண்டிருந்ததில்லை. ஆகையினாலே ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரை கண்டதில்லை இயேசுவை போல் அழகுள்ளோர். யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? ஹல்லேலூயா. வாழ்க்கையில் நீரே போதும், வேறே வேண்டாம் என்ற நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். லோக சுகமேன்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். லோக சுகமேன்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். புறநழகுள்ளவரே, பூவில் எந்தன் வாழ்க்கையது நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. புறநழகுள்ளவர் பூவில் எந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வசனம் சொல்லியிருக்கிறது. அப்படியே நம்மை அவர் காத்தார், ஒரு நன்மையும் குறைவில்லாமல் இதுவரை காத்த தெய்வத்தை நாம் சொல்லுவோம். அப்பா, நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதும்ப்பா. இந்த உலகத்தில் அதை தவிர நமக்கு வேற என்ன வேணும்? நம்முடைய தேவைகள்லாம் சந்திக்கிறார். நமக்கு ஆண்டவர் ஒரு பரலோக ராஜ்யத்தின் நிச்சயத்தை நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அவர் நமக்காக ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதிலே நாம் பிரவேசிப்பதற்கு போதுமானவராய் இருக்கிறார். ஆகையினால் ஆண்டவரை நாம் தொழுது கொள்வோம். வாய்களை திறந்து நாம் ஒரு விஷயம் கூட ஒரு நிமிடம் ஆண்டவரை தொழுது கொள்வோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நீ செய்த நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு விபத்தும் மோசநாசங்களும் எங்களை நேரிடாதபடி சுகபத்திரமாய் பாதுகாத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய போக்கையும் வருக்கையும் ஆசீர்வதித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்நாளில் நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் அப்பா, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் அப்பா. உமையல்லால் எங்களுக்கு வேறொன்றும் இந்த பூமியிலே கர்த்தாவே நிறைவை தரக்கூடாது ஆண்டவரே. நிறைவாய் எங்களை நடத்துகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா எத்தனை இன்பம், உம்முடைய சமூகம். பாடுவோமா? நீங்க போதும் ஏசப்பா, ஏசப்பா
செய்கிறேன். நான் கனி தரும் மரங்களா செழித்தூங்க செய்கிறேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவும் சன்னதியில் எப்போதோ நான் வந்து நிற்பேன். அப்பாவும் சன்னதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே. தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே. தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எஸ் லார்ட், நீங்கள் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு போதும் அப்பா. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று வசனம் சொல்லுகிறது. ஓ, அவருக்கு பயந்து நாம் இந்த பூமியிலே வாழ வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இந்த காலம் பொல்லாததாக இருக்கிறது. எப்படிப்பட்ட நாட்களிலே நாம் வாழ்கிறோம் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்திருக்கிறோம். ஓ, பொல்லாத காலம் இது. ஆண்டவருக்கு பயப்படுதல் மாத்திரமே நம்மை பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் அவருக்காக நாம் வாழ்வோம். இந்த உலகத்திலே அவருக்காக வாழ்வதை விட வேறு என்ன பாக்கியம் இருக்க முடியும்? நமக்கு இருப்பதுவோ ஒரே ஒரு வாழ்வு. அதை நாம் ஆண்டவருக்காக வாழ்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அர்ப்பணிப்பின் பாடலை பாடி நம் ஆண்டவரை துதிப்போம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காக நாம் வாழ்ந்திடுவோம். நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. உயிரையும்
தந்தாரே, இதற்கு பதிலாய் என்ன செய்வோமே? நாமும் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காய். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஊழியம் செய்வது பாக்கியமே, அதன் பலனோ இன்று நாம் அறியோமே. ஊழியம் செய்வது பாக்கியமே, அதன் பலனோ இன்று நாம் அறியோமே. கர்த்தர் ஒரு நாள் வந்திடுவாரே, அன்று இதன் பலன் கொண்டு வருவாரே. கண்டு மகிழ்ந்திடுவோம், கொள்ளிடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். உலகத்தையே சொந்தமாக்கினாலும் அதனாலே லாபம் ஒன்றுமில்லையே. உலகத்தையே சொந்தமாக்கினாலும் அதனாலே லாபம் ஒன்றுமில்லையே. இயேசுவுக்காய் நீ எதை செய்தாயோ அதுவே உனக்கு உதவிடும் என்றும் ஓயாது உழைத்திடுவோம். இயேசுவுக்காய் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காக. வாழ்ந்திடுவோம், வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காக. வாழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் அவருக்காக நாம் வாழ்ந்திடுவோம். ஹல்லேலூயா. அர்ப்பணத்தோடு நாம் பாடி இருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். இன்னும் வாழப்போகிற கொஞ்ச நாட்கள் ஆண்டவருக்காக நாம் அவருடைய ஊழியத்திலே பங்கெடுக்கிறவர்களாய் ஊழியத்தை இன்று செய்கிறோம். நாம் அதனுடைய பலனை நாம் அறியோம் என்று பாடினோம். ஆண்டவர் வருகையிலே அதனுடைய பலனை இரட்டிப்பாய் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் நமக்கு லாபம் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரே நமக்கு லாபம். ஓ, ஜீவன் நமக்கு ஆதாயம் அல்ல, சாவு நமக்கு ஆதாயம். ஆண்டவர் வருகையிலே நம்மை ஒரு க்ஷண பொழுதிலே மறுரூபமாக்கி அவருடைய ராஜ்யத்திலே நம்மை சேர்த்துக் கொள்வதற்கு சித்தமுள்ளவராய் இருக்கிறார். மிக விரைவிலே அவர் வரப்போகிறார். காலங்கள் நெருங்கி விட்டது. எல்லா நிகழ்வுகளும் அவருடைய வருகையை குறிக்கிறதாய் இருக்கிறது. இந்த உலகம் அதற்காக தயாராகி கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருடைய சமூகத்திலே அவருக்காக நாம் ஒப்பு கொடுத்து அவருக்காக நாம் ஜீவிக்க நாம் பிரயாசப்படக்கடுவோம். அன்பு சகோதரனே, சகோதரியே, இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, அப்பா உமக்காக நான் வாழ்வேன். ஆண்டவரே, இவ்வளவு நாட்கள் எப்படி ஓடினேன் என்று எனக்கு தெரியாது. இதனால் முதற்கொண்டு உமக்காக நான் ஓடுவேன். ஆண்டவரே, இந்த உலகம் எந்த சூழ்நிலையை சந்தித்தாலும் உம்மை விட்டு ஒருபோதும் நான் பின்வாங்க மாட்டேன். உம்மையே பற்றி கொண்டிருப்பேன் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. Thank you Jesus. அன்பின் பிதாவே, இந்த கால வேளைக்காய் நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே ஒன்று கூடி அவரவர் இல்லத்திலே இருந்தபடியாக உம்மை ஆராதிக்கும்படியான கிருபையை எங்களுக்கு தந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உலகம் கூட மூடப்படட்டும், ஆனாலும் உம்மை ஆராதிப்பதை நாங்கள் ஒரு நாள் விட்டுவிட மாட்டோம். ஆண்டவரே, உம்முடைய சந்நிதியிலே வரும் அளவும் உம்மை நாங்கள் துதித்துக் கொண்டே இருப்போம். ஆண்டவரே, எங்களுடைய தொழுகை உமக்கு பிரியமாயிருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களுடைய தொழுகை நீர் ஏற்றுக்கொள்ள
பங்கு பெற்ற ஒவ்வொரு சகோதரியும் ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் நீர் தாமே கண்ணோக்கி பார்த்து உம்முடைய இரக்கங்களினால் முடிசூட்டு உம்முடைய தயவினால் நிறைத்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த வசனங்களை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தரலாம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 21ஆம் திருவசனத்தின் முதல் வரி, நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். Do not tremble and do not be afraid. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகள் கலங்கும் போதும் பயப்படும் போதும் ஆண்டவர் அவர்களோடு இருக்கிறவராய் காணப்படுகிறார். ஆண்டவர் அவர்களோடு இடைப்படுகிறவராய் இருக்கிறார் என்பதே வேதத்தின் பல இடங்களிலே நாம் பார்க்கலாம். அதிலே குறிப்பாக நாம் அருமையாய் வாசிக்கேட்ட வேத பகுதியான யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழிநடத்தி வருகிறார். அப்படி வழிநடத்தி வரும் பொழுது மீண்டுமாக பார்வோன் மற்றும் அவனுடைய கூட்டத்தார் யாவரும் இஸ்ரவேல் மக்களை எப்படி நாம் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவது என்று சொல்லி மீண்டுமாக அவர்களை பின்தொடர்ந்து அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் வரும்போது தங்களுடைய ரதங்களையெல்லாம் பூட்டி ஜனங்களையெல்லாம் கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு இந்த பார்வோனானவன் இந்த இஸ்ரவேல் மக்களை பின்தொடர்ந்து வருகிறார். அப்படியாக அவன் வரும்பொழுது யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அந்த ஜனங்களெல்லாம் மிகவும் பயந்தார்களாம். மிகவும் பயந்து அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்களாம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இப்படி மிகுந்த பயத்தோடு கலக்கத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் என்னவெல்லாம் செய்தார், எப்படியெல்லாம் காணப்பட்டார், இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கை பிரயாணத்திலே எப்படியெல்லாம் இருந்தார் என்பதுதான் இந்த நாளின் தியானம். முதலாவதாக, நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். ஏனென்றால் முதலாவதாக பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மேல் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். The Lord cares for us. கர்த்தர் நம்மேல் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால் பிரியமானவர்களே, 19-20 வசனங்களிலே ஆண்டவர் அந்த ஜனங்களிலே பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை ஆண்டவர் வழி நடத்தினார். அதோடு மாத்திரமல்ல, யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே அவர்களுக்கு சமுத்திரம் வழிவிடும்படியாக ஆண்டவர் பாருங்கள், இரவெல்லாம் ஒரு பலத்த காற்றை அந்த சமுத்திரத்தின் மீது வீசும்படியாக ஆண்டவர் அருள் புரிந்தார். காரணம் என்ன? ஜனங்கள் கஷ்டப்படாமல் அவர்கள் வெட்டாந்தரையில் நடக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய ஆவல். அதன்படியாக யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. ஆனால் அவர்களை பின்னிட்டு துரத்தி வந்த அந்த எகிப்தியரோ பாருங்கள், மிகவும் கஷ்டப்பட்டு விட்டார்கள். அவர்கள் இதற்கிடையிலே குதிரைகளில் வருகிறார்கள், ரதங்களிலே வருகிறார்கள். ஆனாலும் கூட அவர்கள் கலங்கடிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் பாருங்கள், அவருடைய பிள்ளைகளாகிய நம்மீது அதிக கரிசனை உள்ளவராயிருக்கிறார். இரவெல்லாம் பாருங்கள், அந்த எகிப்தியரின் சேனை தன்னுடைய பிள்ளைகளை தொடாதபடியாக ஆண்டவர் அந்த இடத்துல பார்த்து கொண்டார். ஆகவே பிரியமானவர்களே, வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும் நாம் கலங்கி போகவோ பயப்படவோ வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை பாதுகாக்கிற, நம் மீது அக்கறை கொண்ட, நம் மீது அதிக கரிசனை உடைய ஆண்டவர் நமக்காக இருக்கிறார். ஹல்லேலூயா. தாய் மறந்தாலோ நான்
மறவேன். தேக்கற்றோராய் விட்டு விடேன். என்றோரை தேம்மை தேற்றுகிறார். என்றும் வாக்கு மாறிடாரே. என்றும் வாக்கு மாறிடாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் எல்லாரும் நம்பிக்கையோடு இந்த பாடலை பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இரண்டாவதாக, எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஏனென்றால் இரண்டாவதாக கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. The Lord helps for us. கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். உபாகமம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களில் ஆண்டவர் இப்படியாய் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அப்பா, நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் நீ காணும்போது அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை நீங்கள் யுத்தத்திற்கு போகும்போது சில யுத்தங்களிலே உங்களை விட உங்கள் சத்துருக்கள் பலத்தவர்களாக இருக்கலாம். ஒருவேளை அவர்களிடத்திலே அநேக ரதங்கள் இருக்கலாம், அநேக குதிரைகள் இருக்கலாம். உங்களை விட அவர்கள் பலவான்கள் போல் தோற்றமளிக்கலாம். ஆனாலும் கூட நீங்கள் அவர்களுக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஏனென்றால் நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன் என்று ஆண்டவர் இங்கே சொல்கிறார். அதோடு மாத்திரம் அல்ல, நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது, இஸ்ரவேல் மக்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது அங்கே ஆசாரியர் வர வேண்டுமா? ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற ஆசாரியர் வர வேண்டுமா? வந்து அவர் இஸ்ரவேல் புத்திரருக்கெல்லாம் சொல்ல வேண்டுமாம். வசனம் 3, இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களை யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். வசனம் 4, உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பாருங்கள், இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் இட்ட கட்டளையை யுத்தம் செய்ய போகும்போது, வாழ்க்கையில் யுத்தம் என்பது ஒரு போராட்ட களம். யுத்தம் என்பது பலவிதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் உள்ளடக்கியது. அந்த போராட்ட களத்திலே நிம்மதியே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அந்த சூழ்நிலையிலே ஆசாரியர்கள் வந்து, நீங்கள் உங்கள் இருதயம் துவள வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம், ஏனென்றால் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் என்று அவர்கள் வந்து சொல்ல வேண்டுமா? பிரியமானவர்களே, அதே தான் இன்று ஆண்டவர் நமக்கும் சொல்லுகிறார். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கலங்கவும் பயப்படவும் வேண்டாம். ஏனென்றால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறார். ஆமென். அதே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் திருவசனத்திலே அவர் சொல்லுகிறார், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஆகவே பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் துணையாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய சத்தியம் நித்தியம்
நிலைத்தோங்க. சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாற்றி ஆர்ப்பரிப்போ. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். நாம் யாவர் இந்த பாடலை நம்பிக்கையோடு பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். மூன்றாவதும் இறுதியுமாக பிரியமானவர்களே, நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். ஏனென்றால் மூன்றாவதாக கர்த்தர் நமக்காக கிரியை செய்கிறார். The Lord works for us. The Lord works for us. உபாகமம் 31ஆம் அதிகாரம் 1 முதல் 8 திருவசனங்களை நாம் வாசிப்போம் என்றால், அங்கே ஆண்டவருடைய தீர்க்கதரிசியான மோசேயானவர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்கிறார், எனக்கு இன்று 120 வயதாகிவிட்டது, இனி நான் போக்குவரத்துமாக இருக்கக்கூடாது. அவர்தான் இத்தனை ஆண்டுகள் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி வந்தவர். குறிப்பாக எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பார்வோனின் கரங்களிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தவர். அவர் இப்போது சொல்கிறார், எனக்கு 120 வயதாகிவிட்டது, ஆகவே இனிமேல் நான் போக்குவரத்தாய் இருக்க முடியாது. இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னுடனே சொல்லிவிட்டார். ஆகவே நீங்கள் தான் யோர்தானை கடந்து செல்ல இருக்கிறீர்கள். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். ஆகவே நான் ஒருவேளை வரவில்லை உங்களோடு என்று நினைக்காதீர்கள். ஆனால் உங்கள் முன்பாக கர்த்தர் கடந்து போவார். அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். வசனம் 3, அவரே அழிப்பார், நீ அவர்கள் தேசத்தை சொந்தரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். அதாவது பிரியமானவர்களே, மோசே சொல்கிறார், நான் உங்களோடு ஒருவேளை யோர்தானை கடந்து வரவில்லை என்று நினைக்காதிருங்கள். ஆண்டவர் இந்த யோர்தானுக்கு முன்பாகவே நீ இருந்துவிடு என்று என்னை சொல்லிவிட்டார். எனக்கு 120 வயது, என்னால் இனிமேல் போக்குவரத்தாய் இருக்க இயலாது. ஆகவே நீங்கள் தான் போகிறீர்கள். ஆனால் கவலை கொள்ளாதீங்கள், கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போவார். நீங்கள் சென்று உங்களுக்கு எதிராளிகளை நீங்கள் சண்டையிட்டு அழிக்கப் போவதில்லை. கர்த்தரே உங்களுக்காக உங்கள் எதிராளிகளை அழிப்பார். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவர் உங்களுக்காக காரியங்களை நடப்பிப்பார் என்று அவர் கூறுகிறார். வசனம் 4 சொல்கிறார், கர்த்தர் அழித்த எமோரியரின் ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் அவர்கள் தேசத்திற்கும் செய்தது போலவே அவர்களுக்கும் செய்வார். ஏற்கனவே உங்களை எதிர்த்து வந்த ராஜாக்களுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன செய்தாரோ அதே இனிமேல் உங்களை எதிர்த்து வரப்போகிறவர்களுக்கும் கர்த்தர் செய்வார். வசனம் 5, நான் உங்களுக்கு விதித்த கட்டளைகளின்படி அவர்களுக்கு செய்வதற்கு கர்த்தர் அவர்களை உங்களுக்கு ஒப்பு கொடுப்பார். ஆகவே யாரெல்லாம் உங்களை எதிர்த்து வருகிறார்களோ, யாரெல்லாம் உங்களை அழிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, எண்ணுகிறார்களோ, அவர்களை நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டுவதில்லை. கர்த்தரே அவர்களை உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுப்பார். ஆகவே பிரியமானவர்களே, இன்று நீங்களும் நானும் ஆராதிக்கிற, சேவிக்கிற, வணங்குகிற தெய்வம் எப்படிப்பட்டவர் என்றால், உங்களுக்காகவும் எனக்காகவும் கிரியை செய்பவர். ஹல்லேலூயா! உங்களுக்காகவும் எனக்காகவும் கிரியை செய்கிற ஆண்டவர்.
ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நாம் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அதே நேரத்திலே அவரை விட்டு நாம் விலகாமல் இருந்து அவரிடத்தில் நிலைத்திருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நமக்காக பெரிய காரியங்களை அவர் செய்வார் என்பதிலே ஐயமில்லை. அல்லேலூயா. கரை தீரை மோற்றோ நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். வருகையில் எம்மை சேர்க்கும் வரை வலுவாமல் காத்திடுவார். வலுவாமல் காத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்ம எல்லாரும் இந்த சரணத்தை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இஸ்ரவேல் மக்களின் வாழ்க்கை பிரயாணத்தில் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்கள் மேல் கரிசனையாகவும் அவர்களுக்கு துணையாகவும் அவர்களுக்காக கிரியை நடப்பிப்பவராகவும் இருந்த தேவன் நமக்கும் அப்படியே இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு இந்த நாட்களிலே காணப்படுகிற கடினமான, கஷ்டமான, துக்கமான, சில வேளைகளிலே நம்பிக்கை இல்லாத, பலவிதமான அச்சம் கொண்ட சூழ்நிலையிலே நாம் வாழும்போதும் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் நம் மீது கரிசனையாகவும் கர்த்தர் நமக்கு துணையாகவும் கர்த்தர் நமக்காக கிரியை செய்பவராகவும் இருக்கிறார் என்ற விசுவாசத்தில் அவருக்குள் மகிழ்ச்சியாய் நாம் காணப்பட சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசுவானவர் நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் திருச்சபைக்கும் அவர் பேர் அருள் புரிவாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இப்பொழுதும் நம் தேசத்தில் பலவிதமான கஷ்டங்களையும் பாடுகளையும் துன்பத்தையும் அனுபவிக்கிற மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். குறிப்பாக வெகு விரைவில் ஆண்டவர் ஒரு நல்ல சூழ்நிலையை நம் இந்திய தேசத்தில் கட்டளையிடும்படியாகவும் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்கிற ஆண்டவர் உண்மையாகவே நம்ம ஒவ்வொருவரை நினைத்து கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தையும் நன்மையையும் நம்ம ஒவ்வொருவருக்கும் அருளும்படியாகவும் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். அதற்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். நம்ம மத்தியிலே நம்முடைய திருச்சபையின் ஆண்களுக்கு டீக்கன் திரு டி சாமுவேல் ஐயா அவர்கள் முன்பாக வந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பார்கள். அவர்களோடு இணைந்து நாமும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஜெபம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாளை காணும்படியான பாக்கியத்தை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் பங்கெடுக்க முடியாத பாக்கியத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. சேஷமாக எங்கள் தேசத்துக்காக பாரத்துடன் ஜெபிக்கிறோம் சுவாமி. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. எங்கள் தேசத்திலே ஆண்டவரே ஒரு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும்னு நம்முடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. எங்கள் தேசத்துக்கு என் தேவன் தாமே சேமத்தை கொடுக்க வேண்டும்னு நம்முடைய சமூகத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த இக்கட்டான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஐயா. இந்த கொரோனா என்கிற வியாதி நிமித்தமாய் அநேகர் பாதிக்கப்பட்டு இருக்கிறது நாங்கள் காண்கிறோம் ஐயா.
எனவே இந்த வியாதியிலிருந்து ஆண்டவரே மக்களுக்கு பரிபூர்ண விடுதலையை என் தேவன் தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. முற்றிலுமாக இந்த விஷக்கிருமிகளை என் தேவன் அழித்து போட வேண்டும் என்று நாங்கள் நம்முடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட வியாதியஸ்களை கவனித்து கொண்டு வருகிறதான டாக்டர்மார்களுக்காக, நர்ஸுமார்களுக்காக, துப்புரவு பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வியாதியானது யாரையும் தொடாதபடி ஆண்டவரே நீங்கள் தாமே பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. அதேபோல் நீங்கள் சொன்னீங்களே சுவாமி, பகலில் வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை என்று சொன்னீங்களப்பா. அதே போல் இந்த உஷ்ண காலத்திலே ஆண்டவரே இந்த உஷ்ணமானது யாருடைய சரீரத்திலும் எந்தவித ஒரு பாதிப்பையும் கொண்டு வராதபடி என் தேவன் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் தேசத்திலே தங்கி இருக்க வேண்டும் என்று நம்முடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம். சகல வியாதி உன்னை விட்டு விலக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கீங்களப்பா. அப்படி எல்லா வியாதிகளையும் இந்த தேசத்தை விட்டு எங்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று நம்முடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் தேசத்தில் நல்ல முறையில் வாழத்தக்கதான பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. எங்கள் தேச தலைவருக்கு நல்ல ஞானத்தையும் அறிவுகளையும் என் தேவன் தாமே கூட்டி கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இம்மட்டுமாய் கூட எங்கள் ஜெபத்தை நீங்கள் அங்கீகரித்த தெய்வக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் கெஞ்சி கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தொடர்ந்து நம்முடைய தேசத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் ஆராதனைக்கு இறுதியாக இசையை பாடல் புத்தகத்தில் உள்ள 369வது பாடலை நாம் ஆண்டவருக்கு மகிமையாய் பாடுவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே என்ற பாடலை பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அப்பொழுது கர்த்தருக்கென்று நாம் நம்முடைய அன்பு காணிக்கைகளை செலுத்துவோம். எந்த நாளே
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் உம்மை நோக்கி பார்க்க, ஆண்டவரே உம்மிடத்திலே ஜெபிக்க, உம்மை துதித்து பாட, உம்முடைய வேத வசனங்களை வாசிக்கவும் கேட்கவும் நீர் எங்களுக்கு பாராட்டினுடைய எல்லா நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அதிலும் குறிப்பாய் நாங்கள் எல்லாரும் ஏகோபித்து என்னுடைய திருச்சபை அன்பு மூவர்களோடு இணைந்து சுவாமி உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தவும், உமக்கு ஸ்துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கவும் நீர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இன்னும் நல்ல சிறப்பு ஜபங்களை ஏறெடுக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தீர் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட எங்களோடு நீர் பிரசன்னாயிரம், நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் என்ற உடைய திருவார்த்தையைப் போல சுவாமி, எங்களுடைய வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் தைரியத்தோடு உமக்குள் காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய அருளை கர்த்தர் தாரும். ஏனென்றால் ஆண்டவரே, நீர் எங்கள் மீது கரிசனையுள்ளவராய் இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு துணையாய் இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக கிரியை நடப்பிக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அன்பான தெய்வம் நீர். அப்படி பிள்ளைகளாக எங்களை இம்மட்டும் வழி நடத்துவர், இனியும் நீர் நிச்சயம் நடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு கலங்காமலும் பயப்படாமலும் தைரியமாய் நம்பிக்கையோடு இந்த உலகத்தை நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய அருளை கர்த்தர் பரத்திலிருந்து தாரும். விசேஷமாக இந்த காணொலி மூலமாய் உடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிற, இந்த ஆராதனையில் எங்களோடு பங்கு பெற்று கொண்டே இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய பேர் ஆசீர்வாதத்தினால் நிரப்பும் சுவாமி. உண்மையாகவே கர்த்தர் நமக்காக இருக்கிறார் என்ற ஒரு மாபெரும் விசுவாசத்தை நாங்கள் பெற்று ஆண்டவரே உமக்கு மகிமையாய் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை கர்த்தர் பரத்திலிருந்து தாரும். இந்த நாளில் சுகவினத்தோடு பேலவினத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு கஷ்டத்தோடு துன்பத்தோடு யாராவது இருப்பார்கள் என்றால் ஆண்டவரே உடைய காயப்பட்ட கரத்தினால் நீர் தொட்டு சுகமாக்கி உடைய பிரச்சனைகள் கண்ணீர் வேதனைகளை எல்லாம் நீக்கி உடைய நாமத்திற்கு மகிமையாய் வாழ ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இப்போதும் இருக்கிற இந்த கஷ்டமான சூழ்நிலைகளாக மாறி வெகு விரைவில் நாங்கள் எல்லாரும் தேவாலயத்தில் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்கும்படியாய் உம்மை மகிமைப்படுத்தும்படியான ஒரு பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் தந்து வழி நடத்த வேண்டுமாக செபிக்கிறோம். எங்கள் திருச்சபையின் ஊழியங்களையும் கூட கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே எங்களுக்கு எல்லா தேவைகளையும் நீர் சந்தித்து உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் யாவரும் கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்று நலாகாரத்தை நிறுத்தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமின்றி சித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடிவுகளே, ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் மீண்டும் சதா காலமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் கர்த்தருக்காக நாம் படுகிற பிரயாசங்களோடும் விசேஷம் நம்முடைய ஈசிய அந்திரைய தேவாலயம் அண்ணனூர் திருச்சபையோடும் திருச்சபையின் திருப்பணிகள் அனைத்தோடும் கர்த்தர் திருச்சபைக்கு என்று கொடுத்திருக்கிற தரிசனங்களோடும் அதனுடைய நிறைவேறுதலோடும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோட கூட போக கடவோம்.
ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.